விபத்து, அறுவை சிகிச்சை, நோய் என நெருக்கடியான நேரங்களில் இரத்தம் என்பது அவசியமாகிறது. அப்போதுதான் இரத்தத்தின் தேவையும் இரத்த தானத்தின் முக்கியத்துவமும் நமக்கு புரிகிறது. இதற்காக இரத்தத்தை சேமித்து தேவைப்படும் போது பயன்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்ட அமைப்புதான் இரத்த வங்கி. அரசு மருத்துவமனைகள், அரசால் அனுமதிக்கப்பட்ட தனியார் அமைப்புகள் மூலம் இரத்த வங்கிகள் செயல்படுகின்றன. ஆரோக்கியமான ஒரு மனிதனின் உடலில் 5 முதல் 6 லிட்டர் இரத்தம் உள்ளது. இதில் இரத்த தானம் செய்வதால் உடலுக்கு பாதிப்போ பலவீனமோ ஏற்பட வாய்ப்பு இல்லை. தொடர்ச்சியாக இரத்த தானம் செய்பவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படும் வாய்ப்பு குறைவாக உள்ளதாக ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. 18 வயது நிரம்பியவர்களில் இருந்து 60 வயதிற்குள் உள்ள எவரும் இரத்த தானம் செய்யலாம். இரத்த தானம் செய்பவரின் எடை 50 கிலோவிற்கு குறையாமல் இருக்க வேண்டும். எந்த ஒரு தொற்றுநோய் பாதிப்பு ஏற்படாதவராகவும் ஓராண்டிற்குள் எந்த தடுப்பு மருந்தையும் உபயோகப்படுத்தாதவராகவும் இருப்பவரே இரத்த தானம் செய்ய முடியும். ஒவ்வொருவரும் தங்களின் இரத்த வகையை தெரிந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். மனிதனின் இரத்தம் ஏ, பி, ஓ, ஏபி, ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ் என பல வகைகள் உள்ளன. இதில் ஏ வகை இரத்தம் கொண்டவர்கள் ஏ வகை இரத்தத்தை மட்டுமே தானமாக பெற முடியும். இது எல்லா வகை இரத்தத்திற்கும் பொருந்தும். ஆனால் ஏதாவது மிகுந்த நெருக்கடியான நேரங்களில் வேண்டுமானால் எந்த ஒரு இரத்த வகையை சேர்ந்தவராக இருந்தாலும் ஓ வகை இரத்தத்தை அவருக்கு செலுத்தலாம். அதே போன்று ஏபி இரத்த வகையை சேர்ந்தவர்களுக்கு எந்த வகை இரத்தத்தையும் அளிக்கலாம். 3 மாதங்களுக்கு ஒருமுறை எந்தவித பாதிப்பும் இன்றி இரத்த தானம் செய்யலாம். இரத்த தானம் செய்ய விரும்புபவர்கள் 200 முதல் 300 மில்லி லிட்டர் இரத்தம் வரை வழங்கலாம். அவ்வாறு கொடுத்த இரத்தத்தின் அளவு 2 வாரங்களில் நாம் உண்ணும் உணவின் மூலமாகவே மீண்டும் உற்பத்தியாகிவிடுகிறது. இது உடலில் புதிய இரத்தம் உருவாவதற்கு இயற்கை நமக்கு அளித்த மிகப்பெரிய வரமாகும்.